வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து எம்மருகன். நெல் கரும்பு விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும் அறுவடை செய்திடவும் விற்பனை செய்திடவும் தங்களது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இந்த ஆட்சியில் விவசாயிகளை மதித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசு செய்யும் என முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் அறிவித்தார். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.